வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2026 மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமநத்தம் அப்படின்ற பகுதியில் செந்தில்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அன்று அதிகாலை 5:30 தன்னுடைய டீ கடையை திறக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் டீ கடையை திறக்க போறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது வெளிதான் போட்டப்பட்ட நிலையில் இருக்குது. ஆனால் அந்த டீ கடைக்குள்ள 7 பேர் அடங்கிய கும்பல் ஒன்று இவரை கொலை பண்ணுறதுக்காக காத்திருக்கிறாங்க அப்படின்றது என்ன இவருக்கு தெரியவே தெரியாது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லா நாளும் போயிட்டு அந்த பூட்டு திறக்கிற மாதிரி போயிட்டு திறக்கிறாரு. திறந்து அந்த சொற்ற மேலே இழுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கிறாரு. வச்சதுமே ஏற்கனவே உள்ள ஒளிந்து கொண்டிருந்த அந்த 7 நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சராமரியா தாக்குறாங்க. தாக்குனதுல செந்தில்குமாருடைய ஒரு கை துண்டா போயிடுது. அவருடைய முகம் சிதைக்கப்படுது. அவருடைய கழுத்தில் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டு அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி அந்த ரத்த வெள்ளத்திலே துடிதுடிச்சு உயிரும் போகுது. இப்போ இந்த சம்பவம் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்து உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சுலைமான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்கு விரைந்து பார்த்த போலீஸ் இங்க சடலமா இருக்கக்கூடிய செந்தில்குமார் அவருடைய சடலம் மட்டும்தான் கிடைக்குது. அந்த 7 பேர் எஸ்கேப் ஆகுறாங்க. இப்போ செந்தில்குமாரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அடாப்சி பண்றாங்க. அடாப்சி பண்ணதுல வெட்டி அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இதனாலதான் அவருடைய உயிர் போயிருக்குது அப்படின்ற விஷயம் 100% நிரூபணமாகுது. இப்போ இந்த செந்தில்குமார் ஒரு அரசியல்வாதி அப்படின்றதால இவர் மேக்சிமம் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்களுடைய மனைவி மற்றும் அப்பா அம்மா அவங்கள கூப்பிட்டு இந்த சடலத்தை கொடுக்குறாங்க. அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா வாங்கி இவருக்கு செய்ய வேண்டிய அந்த கடைசி சம்பிரதாயம் இது எல்லாமே செய்து முடிக்கிறாங்க. முடிச்சு இப்போ இந்த கொலையை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஒரு அரசியல் பின்புலத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால. இப்போ நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்குற மாதிரி முதல் கட்ட விசாரணையா செந்தில்குமாருடைய அப்பா அம்மா கிட்ட மற்றும் அவங்களுடைய மனைவி கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அவங்களுடைய அப்பா கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது என்னுடைய மகன் அந்த டீ கடையில தான் மேக்சிமம் நாளை கழிப்பான். ஒரு நாள் இருக்கக்கூடிய 24 மணி நேரம், ஒரு நாள் அப்படின்றது 24 மணி நேரம். அதில் அதிகபட்சமாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் மட்டும்தான் வீட்டில் இருப்பான். மற்ற எல்லா நேரமும் டீ கடையில் தான் இருப்பான். யாரோ அவனுக்கு பிடிக்காதவங்க அல்லது எதிர் டீ கடையில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் ஏட்டிக்கு போட்டியா இவர்கிட்ட போட்டி போட்டு இந்த நபரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய வியாபாரம் ஆகும் அப்படின்ற எண்ணத்துல இவர் சாகடிச்சிருக்கிறாங்க ஆளை வச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அப்பா ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஆமா, அவர் சொல்றது ஒரு விதத்துல நியாயம் தானே. ஸோ அதாவது வியாபார போட்டியில கூட இது மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்றது அவருடைய கணிப்பு. அவங்களுடைய அம்மா கிட்ட கேட்கும்போது எனக்கு இது பத்தியெல்லாம் அவ்வளவோ எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் என்னுடைய மகனை கொலை பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசனமாக போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா என்னுடைய மகன் என்னதான் ஒரு அரசியல் பின்புலம் பெற்று இருந்தாலும் ரொம்ப ஈகை பண்பு கொண்டவன். யார் எது கேட்டாலும் கொடுத்து உதவுற மாதிரி இருக்கிற ஒரு நபர் தான். எத்தனையோ பேர் காசு இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுடைய டீ கடைக்கு டீ குடிச்சா கூட வலுக்கட்டாயமாக வாங்காமல் சரி போங்க அப்படின்ற மாதிரி விட்டுற ஒரு நபர் தான் இந்த செந்தில்குமார். என்னுடைய மகனை கொலை பண்ணவன் குடிசோராக போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா அவங்களுடைய பாஷையில சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய மனைவி கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க. அவங்களுடைய மனைவி கிட்ட விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்களுடைய மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காவே வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. அதே மாதிரி போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் முன்னுக்கு பின் முரணா பல பதில சொல்றாங்க. போலீஸ் என்னென்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, உங்களுடைய கணவன் இறப்புல உங்களுக்கு யார் மீதாவது சந்தேகம் இருக்குதா? அதே மாதிரி உங்களுக்கு முன்பின் விரோதிகள் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறாங்களா? சம்பவம் நடந்த அன்று இரவு நீங்க வீட்டில் இருந்தீங்களா? உங்களுடைய கணவன் உங்ககிட்ட பேசிட்டோ அல்லது உங்களிடம் இருந்தோ போனாரா அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் கிட்ட நான் வாழவே இல்லை. என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் ஏற்பட்ட சண்டையின் அடிப்படையில் நான் தனியா வீடு எடுத்து தனியா தங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. போலீஸுக்கு இந்த பெண்மணியின் மீது ஒரு சந்தேக கண்ணோட்டம் எழும்புது. ஏன் அப்படின்னா ஒருவேளை இவங்க தானே கொலை பண்ணியிருக்கலாம், ஆள் யாருன்னா வச்சு இவங்க தான் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட்டம் எழும்புது. இப்போ 2 ஆப்ஷன். ஒன்று, அவங்களுடைய அப்பா சொன்ன மாதிரி
யாராவது ஏட்டிக்கு போட்டியா அவன் டீ கடை வச்சிருக்கிறான், வியாபாரம் பாதிக்குது, இவனை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டீ கடையை யூஸ் மூடிடுவான், அதனால நமக்கு வியாபாரம் நிறைய ஆகுன்னு அது ஒன்று. இன்னொன்று இவங்களுடைய மனைவி சொல்கிற விதம், அதே மாதிரி அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க முன்னுக்கு பின்னா பதில் சொல்கிற விதம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த இரண்டும் என்ன அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக விசாரணை மேற்கொண்டோம் அப்படின்னா கட்டாயம் குற்றவாளி யார் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்களுடைய அப்பா சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடை நபர்கள்கிட்டலாம் வந்து கேட்குறாங்க. அதுமாரி விசாரணை மேற்கொண்டதில் எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கடையில் வியாபாரம் ஆகிறத விட என் கடையில் வந்து நிறைய வியாபாரம் ஆகுது. எங்களுக்கு போட்டியோ பொறாமையோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுடைய அப்பா வந்து ஒரு வயசான நபர், அவருடைய கண்ணோட்டத்தில் அவர் இது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கும் செந்தில்குமாருக்கும் எந்த முன்பின் பகைகள் எதுவுமே கிடையவே கிடையாது. சும்மா ஜாலியாக பேசிப்போம். இப்போ நம்ம ஒரு சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா ஒருத்தர் 10 ரூபா அப்படின்னு சொல்லி கத்துவார், பக்கத்தில் இருக்கிறவர் 8 ரூபான்னு சொல்லி கத்துவார். ஆனால் நீ 8 ரூபான்னு சொல்கிறாருன்னு சொல்லி 10 ரூபாய் நோட்டு எத்தனை போய் கொடுத்து 2 ரூபாய் வாங்கினா தரமாட்டார். ஏன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரியான ஒரு சமாச்சாரம். அதே மாதிரி தான் எங்களுக்குள்ளே இருக்கும் வியாபாரத்துக்குள்ள. மற்றபடி எங்களுக்கு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா பின்பக்கமாக எங்களுக்கு அவனுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் பாட்டு நாம் இருப்பான், நாங்கள் பாட்டை நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி அக்கம் பக்கத்தினுடைய டீ கடை நபர்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிற விதமும் போலீஸுக்கு நம்புற மாதிரியே இருக்குது. இப்போ அவங்களுடைய மனைவியினுடைய ஆப்ஷன், அங்கே அவங்க கிட்ட போயிட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? இந்த சம்பவம் நடக்கும்னு தெரிஞ்சேதான் நீங்கள் உங்களுடைய கணவனை விட்டு நீங்கள் போயிட்டீங்களா? இல்லை உங்களுடைய கணவனுக்கு நான் முன்னாடி கேட்ட மாதிரி முன்பின் விரோதிகளோ அல்லது உங்களுக்கு முன்பின் விரோதிகளோ யாருன்னா இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது மாதிரி கேட்கும்போது அவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது மாதிரிலாம் யாருமே இல்லை, என்னுடைய கணவனுக்கு முன்பின் விரோதிகள்லாம் யாரும் இல்லை. ஆனால் நீங்கள் என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்குறத பார்த்தா நான் தான் எதுவோ கொலை பண்ண மாதிரி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, இன்னும் அது மாதிரி ஆள் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போது ஒரு பெண் போலீஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய கணவன் இறந்து செய்தி உங்களுக்கு எப்போ தெரிஞ்சுது, அதை தெரிஞ்சு நீங்கள் எப்போ உங்களுடைய வீட்டுக்கு வந்தீங்க? ஏன் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கணவன் கூட வாழவே இல்லை. இது மாதிரி கேட்கும்போது தான் அவங்க டைமிங்கை மாற்றி சொல்கிறாங்க. ஒரு போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் 6:30க்கு வந்தேன்றாங்க, ஒருத்தர்கிட்ட 7:30க்கு வந்தேன்றாங்க, ஒருத்தர்கிட்ட நான் 9 மணிக்கு வந்தேன்றாங்க. இதுமாரி மாற்றி சொன்னதில் இவங்க பொய் தான் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்து அந்த பெண்மணியை பல்காக தூக்கி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டடியில் வச்சு விசாரணை மேற்கொள்கிறாங்க. அதுமாரி விசாரணை மேற்கொள்ளும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பாவமா என்னுடைய புண்ணியமா நான் ஏன் என்னுடைய கணவனை கொலை பண்ண போகிறேன், என்னுடைய கணவன் என்ன ரொம்ப நல்லதாக வச்சுட்டு இருந்தாங்க, எதுவோ எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சின்ன சண்டையில் நான் அவரை விட்டு பிரிஞ்சு இருந்தேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் நல்லா தான் இருந்தோம், என்ன தான் பேசலனாலும் ஒருத்தருக்கு மன கஷ்டம் இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்ல. ஆனால் அவங்க சொல்கிறது முழுக்க பொய் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த தோனி பார்த்தே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க போலீஸ். பிறகு அவங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க ஆரம்பித்ததில் ஒரு கட்டத்தில் போலீஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களால தாங்க முடியாமல், ஆமாம் நான் தான் என்னுடைய கணவனை ஆள் வைத்து கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. இவ்வளவு நேரம் நாங்கள் உங்ககிட்ட கெஞ்சி நீங்கள் எப்படியாவது உண்மையை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், பாவமா புண்ணியமா அப்படின்னு எல்லாம் சொல்லி எங்களையே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்க வச்சுட்டீங்க. ஆனால் உங்களுடைய கணவனை நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கே யார் வந்தாங்க யார் போனாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே அந்த ரோட்டில் மாட்டியிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருந்தோம். அதில்
நீங்களும் ஒரு ஆண் நபர், அந்த ஆண் நபர் பைக் ஓட்டிட்டு வர நீங்க பின்பக்கமா உக்காந்து போயிருந்த அந்த வீடியோ வந்து பதிவாயிருந்துச்சு. அதை வச்சுதான் நீங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும், அல்லது நீங்கள் சொல்லி வேற யாராவது இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மீது எங்களுக்கு ஒரு பலத்த சந்தேகம் இருந்தது. அதனால தான் உங்களை நாங்கள் கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, ஓகே, எதற்காக உங்களுடைய கணவனை கொலை பண்ணீங்க? அப்படி உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் என்ன பிரச்சனை? அப்படி பிரச்சனை இருந்தாலும் கொலை பண்ற அளவுக்கு நீங்க ஏன் உங்களுடைய மனம் துணிஞ்சுது? இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போலீஸ். அதற்கு அவங்களுடைய, அதாவது செந்தில்குமாருடைய மனைவி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கும் செந்தில்குமாருக்கும் சுமார் ஒரு 25 வயசு இருக்கும்போது திருமணம் நடந்தது. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தோம். ஆனா எங்களுக்கு குழந்தைகள் அப்படின்றது கடவுள் ஒன்னே ஒன்று தான் கொடுத்தான். இதே மாதிரி இருந்த எங்களுடைய குடும்பத்துல ரொம்ப, என்னுடைய கணவன் வந்து நிறைய வந்து வருமானம் ஈட்டக்கூடிய நபர். அவர் ஒரு அரசியல் பின்புலத்தில் இருப்பதால் அவர் ரொம்ப வந்து ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பார். ரெண்டும் ஒன்று தானே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதே மாதிரி என்னுடைய கணவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. இதனால என்னுடைய கணவன் பல்வேறு பெண்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு அரசியல்வாதியா இருக்கிற நபர் பல்வேறு பெண்கள்கிட்ட பேசுறது அப்படின்றது, ஸோ நம்ம எப்பவுமே தப்பை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி செந்தில்குமார் அப்படியேப்பட்ட கெட்ட நபரும் கிடையாது. ஆனா இந்த பெண்மணி சொல்றாங்க. சரி, ஓகே, அப்படி இருந்தாலும் என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவர் மேக்சிமம் ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா டீ கடை வச்சிருக்கிறதுனால காலையில் 5:30 மணிக்கு போல கிளம்புனா அதோட இரவு 10 அல்லது 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவ்வளவு நேரமும் நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். அது மாதிரி நான் சும்மா இருந்ததை அறிந்த என்னுடைய பழைய நண்பன் ஒருத்தன், அவங்ககிட்ட நான் யதார்த்தமா மொபைல் ஃபோன் எப்படியோ, அதாவது அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க பேசி 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 என்ன ஆகுது அப்படின்னா, அது திருமணம் தாண்டிய உறவில் போயிட்டு நிற்குது. இந்த திருமணம் தாண்டிய உறவில் போயிட்டு நின்னதில் அடிக்கடி 2 பேரும், அதாவது வெளியே எங்கன்னா போகிறது, ஊரை சுற்றுறது, இது மாதிரிலாம் இருக்க இந்த ஊரை சுற்றுற விஷயம் எப்படியோ வந்து செந்தில்குமாருடைய காதுக்கு வருது. ஏன் அப்படின்னா அவர் தான் டீ கடை வச்சிருக்கிறாரு இல்லையா. டீ கடையில் பேசுவாங்க இல்லையா, இவன் இப்படி போனான், அவன் பொண்டாட்டி இவன் வச்சுங்கிறான், இவன் பொண்டாட்டி அப்படி அவன் வச்சுங்கிறான், இப்படி நடந்தது, அவன் பொண்ணு இப்படி பண்ணிச்சு, இவன் பையன் இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி ஊறப்பட்ட கட்டுக்கதை இது எல்லாமே உட்காந்து பேசின்னு இருப்பாங்க இல்லையா டீ கடையில். இதுமாரி பேசும்போது, என்னடா செந்தில், உன் பொண்டாட்டி கூட யாரோ கூட சுற்றி நிற்கிறாளாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்ல, இதை கேட்டதுமே செந்திலுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. என்னடா இது இருந்தாலும் இப்படி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட போயிட்டு, நீ யாராவதுனா வெளியே எங்கன்னா சுத்தரியா பைக்லலாம், உன்னை யாரோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நல்லது இல்லை, இது ஏதாவது உனக்கு நல்லது மாதிரி பட்டுதுன்னா அது நல்லது இல்லை, தயவுசெய்து அது வந்து விட்டுரு, வேணாம் அப்படின்ற மாதிரி செந்தில்குமார் தன்னுடைய மனைவி கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்ட அவனுடைய மனைவிக்கு உடனே அப்பவே வேத்து கொட்ட ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா தப்பு செய்கிறவங்களுக்கு தான் வந்து வேத்து கொட்டும், சரிங்களா, ஏதோ நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ செந்தில்குமாருக்கு தன்னுடைய மனைவியின் மீது திரும்ப வந்து ஒரு நல்ல சந்தேகம் வருது. ஆஹா, இவன் நான் சொல்றதெல்லாம் கேட்டா இவன் முகம் மாறுது, பயங்கரமா வேர்த்து கொட்டுது அப்படின்னா இவ எவ்வளவோ தவறு செய்யறா போல. ஸோ இது வந்து தொடக்க நிலை தான். ஆகையால இப்பவே நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அதை கேட்டு தன்னுடைய மனைவி மனம் மாறிடுவா அப்படின்ற மாதிரி தன்னுடைய மனைவி கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்றாரு. உங்களுடைய குடும்பம் இப்படி, நான் வந்து ஒரு அரசியல் பின்புலத்தில் இருக்கிறேன், நானே தவறு செஞ்சனும் அல்லது நீ தவறு செஞ்சாவோ இந்த ஊர் உலகம் என்னை காரி துப்போம், தயவு செய்து நான் சொல்றது கேளு, இது மாதிரி எதனா கெட்ட பழக்கம் தான் அதை விட்டு அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் கேட்காத செந்தில்குமாருடைய மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவன் எப்படா டீ கடைக்கு போறான், அவன் எப்போ டீ கடைக்கு போனது நம்ம உடனே வந்து தன்னுடைய கள்ளக்காதலனுக்கு வீடியோ காலோ அல்லது வாய்ஸ் காலோ பேசிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய முறை அவங்களுடைய கள்ளக்காதலனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்குது. ஒருவேளை செந்தில்குமார் கடையிலேருந்து கால் பண்ணாரு கூட இவங்களுடைய மொபைல் ஃபோன் பிஸி பிஸி பிஸின்னு தான் வரும். பிஸின்னு வந்தாலும் திரும்ப இவங்க வந்து தன்னுடைய கணவன் இத்தனை முறை கால் பண்ணுறானேன்னு சொல்லி திரும்ப கால் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது செந்தில்குமாருக்கு தான் மீது தன்னுடைய மனைவி வச்சிருந்த அந்த பாசம் குறைஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு திரும்ப போயிட்டு தன்னுடைய மனைவியின் மீது கோவப்பட்டு எரிஞ்செறிஞ்சு வீறாரு. ஆனால் இந்த அவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா,
அவங்க முழுக்க முழுக்க பாசத்தை தன்னுடைய கணவன் மீது வைக்காம அவங்களுடைய கள்ளக்காதலின் மீது வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் தான் வந்து ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவன்கிட்டையும் மாமனார் மாமியார்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அது மாதிரி போன அன்று இரவு தான் முதலா செந்தில்குமாருடைய மனைவியும் அவங்களுடைய கள்ளக்காதலன் அவனும் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் உடலுறவு கொள்றாங்க. அப்போவே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் இது மாதிரிலாம் ரொம்ப என்னை சந்தோஷமா வச்சுக்கிறது இல்லை, நீ என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிற. ஆனா இது நான் ரொம்ப நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய ஆசை வந்து வீண் போகலை. ரொம்ப நாள் கழிச்சாலும் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நீ என்னை நல்லா திருப்தி பண்ண. இவ்வளோ பெருசெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரிலாம். ஸோ கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அவங்ககிட்ட இது எல்லாமே சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட அவங்களுடைய கள்ளக்காதலனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இறாரு. பரவாயில்ல, நாம் வந்தோம் இன்னைக்கு நல்ல மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுதான் இவங்க 2 பேரையும் ஒரு கொலை குற்றவாளியை மாற்ற போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தெரியவே தெரியாது. பிறகு திருமணத்துக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு போனவங்க திரும்ப சுமார் இரவு ஒரு 12:30 மணி போல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா செந்தில்குமார் டீ கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு இல்லையா, அப்போது தன்னுடைய மனைவியை பார்க்குறாங்க. தன்னுடைய மனைவி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதும் அவங்களுடைய முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாடின மாதிரி, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா, ரொம்ப நாள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்தது நடந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தலையோ மற்றும் முகமோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமா இருக்குது. அது அந்த வித்தியாசம் எப்போ இருக்கு அப்படின்னா, எப்பொழுது செந்தில்குமாரும் அவங்களுடைய மனைவியும் ஒன்னா இணையறாங்களோ உடலுறவு கொள்றாங்களோ அன்னைக்கு தான் அது மாதிரி இருக்கும். இப்போ செந்தில்குமார் அவங்களுடைய மனைவியினுடைய முகத்தை பார்த்ததுமே இது ஒன்றும் சரிப்படலை அப்படின்ற மாதிரி யதார்த்தமாக போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட எங்கே போயிருந்தேன், உங்களுடைய நண்பருடைய கல்யாணம் எப்படி முடிஞ்சது, எந்த ஊரில் முடிஞ்சது, கூட யார் வந்தது, நம்ம ஊர்லேருந்து யாருன்னா வந்தாங்களா, உங்களுடைய அம்மா வீட்டிலேருந்து யாருன்னா வந்தாங்களா, இது மாதிரிலாம் கேள்வி கேட்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனைவிக்கு பதிலே சொல்ல முடியல. அப்போது செந்தில்குமார் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறாரு, தன்னுடைய மனைவி இன்னைக்கு போயிட்டு அந்த ஆண் நபரோடு தவறு செஞ்சுட்டு வந்திருக்கிறா அப்படின்ற மாதிரி. நான் இவ்வளோ எடுத்து சொல்லியும் நீ கொஞ்சம் கூட திருந்தவே இல்லையா அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பயங்கரமாக சண்டை நடக்குது. மறுநாள் பொழுது வெடிஞ்சதுமே செந்தில்குமாருடைய மனைவி பொட்டி கட்டிட்டு நேராக கிளம்பி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல நபரை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சுங்க, தேவையில்லாம என் மேலே சந்தேகப்படுறான், நான்லாம் அது மாதிரி ஆள் இல்லை, அவன் தான் யாரையும் வச்சுட்டு இருக்கிறான், ஆனால் என்னை வந்து யாரோ வச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறான், என்னை பிரித்து விட்டுருங்க, என்னையும் என்னுடைய கணவனை பிரித்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாழ்வோ சாவோ உன்னுடைய கணவன் வீடோடு நீ போயிடு, தயவு செய்து இங்கே வராது அப்படின்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் ஓரிரு நாள் தங்கி நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் போயிட்டு தங்க ஆரம்பிச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் தன்னுடைய அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க. இப்போ என்னதான் மகள் வாழ வெட்டியா தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அப்பா அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மருமகனை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வர வச்சு உக்காஞ்சி 2 பேர் வந்து சமாதானம் பேசுறாங்க. சமாதானம் பேசி செந்தில்குமார் தன்னுடைய மனைவி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த பிறகாவது செந்தில்குமாருடைய மனைவி திருந்திருக்கணும், அப்பயும் திருந்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியே அவுட்டர்ல போயிட்டு இவங்க உடலுறவு கொள்ளுவாங்க அவங்களுடைய கள்ளக்காதலன் இவங்க. இப்போ செந்தில்குமார் வீட்டுக்கே வர வைக்கிறாங்க. வீட்டுக்கே வர வச்சு அவங்களுடைய கள்ளக்காதலனோடு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், என்னுடைய கணவன் வந்து இது மாதிரி இல்லை, வந்து நல்லா பெருசா இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது மாதிரிலாம் எடுத்து சொல்ல அவங்களுடைய கள்ளக்காதலன் திரும்ப வந்து ரொம்ப பூரிப்பாகவும் சந்தோஷமாகவும் ஆகுறாங்க. ஆனா இது எல்லாமே தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது மாதிரி அவன் அடிக்கடி வந்து போற விஷயத்த செந்தில்குமாருடைய காதுக்கு போகுது. செந்தில்குமார் ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறான். ஒரு முறை வான் பண்ணி தன்னுடைய மனைவியை தான் வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்து விட்டு இருக்கிறான். நேரா, அதாவது நைட்டு 10 மணிக்கெல்லாம் கிடையாது, மதியத்திலே நேராக வீட்டுக்கு வரான். தன்னுடைய மனைவியை தூக்கி போட்டு மிதிக்கிறான். மிதிச்ச மிதியில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப தன்னுடைய தந்தை வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, கேட் வந்து லாக் பண்ணி நீ வெளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னுடைய கணவனுக்கு எனக்கும் சண்டை, ஆனால் என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் என்னுடைய அப்பா அம்மா என்னை வீட்டில் சேர்க்கவே இல்லை, என்னுடைய அப்பா அம்மா மீது
நான் வந்து புகார் கொடுக்குறேன், என்ன ஒரு அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா மைண்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி என்னுடைய கணவன் நடந்துக்கிறான், அவங்களுக்கு துணை போகிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா மீது இவங்க கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இதுமாரி ஒரு டப்பா கேஸ் எல்லாம் போலீஸ் எடுக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன, உங்களுடைய அப்பா அம்மா வர வச்சு அவங்ககிட்ட பேசணும் அப்படி தானே அப்படின்ற மாதிரி இவங்களுடைய அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. உங்களுடைய மகள் இது மாதிரி உங்க மேலே கேஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா இவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க. அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு போய் வாழ்ந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், இவ தேவையில்லாமல் கண்டவனா கூட சுத்துறா, அதனால என்னுடைய மருமகன் பயங்கரமாக கோவப்படுறான், இவ அடித்தா திரும்ப இங்கே வந்துட்டா, நாங்கள் அடைக்கலம் கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, நல்லதோ கெட்டதோ அவங்களுடைய கணவன் கூடயோ போயிட்டு வாழட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் செந்தில்குமாருடைய மனைவி அது மாதிரி ஒரு எண்ணம் வச்சிருக்கல. இவன் எல்லா கட்டி போகுது, அப்பா அம்மா எல்லா கட்டி போகுது, கணவன் எல்லா கட்டி போகுது அப்படின்றத நேராக போயிட்டு தனியாக ஒரு வீடு ஒன்று எடுக்கிறாங்க. அந்த வீட்டில் போயிட்டு தங்குறாங்க. அம்மா வீட்டில் போனாலும் ஏதாவது திட்ட தான் போகிறாங்க, கணவன் வீட்டில் வந்தாலும் திட்ட தான் போகிறாங்க. ஆனால் தனியாக ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா தன்னுடைய கள்ளக்காதலனோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கள்ளக்காதலனை அந்த அறைக்கு வர வைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இது மாதிரி இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செந்தில்குமார் அந்த வீட்டாண்டே போயிட்டு கண்டிக்கிறாரு. அப்போதான் இவன் எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறான், அவன் வீட்லேயும் விட மாட்டேங்கிறான், அப்பா அம்மா வீட்டுக்கு போனாலும் விட மாட்டேங்கிறான், காட்டு பகுதி இது மாதிரி எவனா மறைவாக போனாலும் யாருன்னா சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கும் டென்ஷன் பண்ணுறான். இவன் இருக்கிற வரைக்கும் நாம் எதுவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தன்னுடைய கள்ள காதலன்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் 7 பேர் இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய கணவனுடைய தீர்த்து கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி செந்தில்குமாருடைய வீட்டுக்கே வந்து செந்தில்குமார் இல்லாத நேரத்தில் அவர் சேர்த்து வச்சிருந்த அவங்களுடைய பணத்தையே கொண்டு போயிட்டு செந்தில்குமாரை வெட்டுறதுக்கு இவங்க காசு கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? அவங்களுடைய கள்ளக்காதலன் கிட்ட. இப்போ அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணது தான் அந்த பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி. சரிங்களா? இப்போ செந்தில்குமார் 5ஆம் தேதி போயிட்டு திரும்ப காலையில் 6ஆம் தேதி கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அப்போ வந்து ஆனால் இவங்களுடைய மனைவி கூட கிடையாது. சரிங்களா? இப்போ கதவு போயிட்டு திறக்கலாம்னு சொல்லி போனா இவங்க ஆல்ரெடியே அந்த இடத்துக்கு வந்து அந்த கடைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிட்டு இவங்களுடைய மனைவி தான் வந்து சும்மா மேலே வந்து வெளியே வந்து பூட்டிட்டு அவங்க ஒதுங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்களுடைய கிளம்பி வர்றது இது எல்லாமே வீட்டாண்டே வாட்ச் பண்ணி சொல்றது அவங்களுடைய மனைவியும் அவங்களுடைய கள்ளக்காதல் தான். செந்தில்குமார் முன்னாடி போக போக இவங்க பின்னாடி பைக்கில் வந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து பதிவாயிருக்குது போலீஸுக்கு. சரிங்களா? இப்போ நேராக போறாரு செந்தில்குமார். எப்பவும் போல டோர் திறக்கிற மாதிரி அந்த பூட்டை வந்து திறக்கிறாரு. திறந்து அந்த சொட்டை பிடிச்சி மேலே இழுத்து உள்ள என்ட்ரா வராரு. சராமரியா வெட்டி அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி கழுத்து பகுதி கை துண்டாவது மூஞ்சி சிதைக்கிறது இது மாதிரிலாம் ஆகி அவருடைய உயிர் அங்கேயே பிரிஞ்சிடுச்சு. இதுதான் காரணம், என்னுடைய கள்ளக்காதல் மற்றும் காம வெறி ஆசையால என்னுடைய கணவன் மீது இருந்த ஒரு பழியை நான் தீர்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்ட போலீஸ் உங்களுக்கு எதனா பைத்தியம் எதனா பிடிச்சிச்சா, இப்போ உன் கணவன் இல்லை உன் கள்ளக்காதலன் உன்னை கல்யாணம் பண்ணின்னு வாழ்ந்துருவானா, அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய கள்ளக்காதலனை அந்த நபரையும் கூப்பிட்டு இவங்களுடைய கணவன் நீங்கள் எல்லாம் கும்பு சேர்ந்து கொலை பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் திருமணம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ் எதிர்க்கவே அவங்களுடைய கள்ளக்காதலன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவ ஒரு கொலை குற்றவாளி. ஏன் அப்படின்னா தொட்டு தாலி கட்டிய கணவனையே இவ என்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் வச்சு கொலை பண்ண துணிஞ்சவ நாளைக்கு வேற யாராவது இன்னொரு நபரோடு சேர்ந்துட்டு ஏன்னா கொலை பண்ண மாட்டாங்கன்னு அதுக்கு என்ன நிச்சயம், ஆகையால இவங்களோடு நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கள்ளக்காதலன் சொன்னதும் அப்படியே இவனுக்கு ஒரு நிமிஷம் ஆடி போயிடுதாடா பாவி, இவனுக்காக தானே என்னுடைய கணவனை நான் கொலை பண்ணேன், என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார் என்னுடைய கணவன், பல முறை எடுத்து சொல்லிய நான் புரிஞ்சிக்கவே இல்லை, தேவையில்லாமல் நான் இன்னைக்கு ஒரு கொலை குற்றவாளி ஆகிட்டேனே அப்படின்ற மாதிரி அந்த நபர்கிட்ட சொல்ல. இருந்தாலும் எல்லாரும் தப்பு தான் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க கட்டாயம் எல்லாரும் வந்து சிறைக்கு போவாங்க. சரிங்களா? ஸோ இதில் நியாயம் எது அநியாயம் எது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.